ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீஃபில் ஒரு சூப்பரான பீஃப் 65 செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு குக்கரில் நான் 1/2 கிலோ பீஃப் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துப்போம். சின்ன சின்ன துண்டாக தான் இப்படி வெட்டியிருக்கேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ குக்கரை மூடி 3 விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துட்டு இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி தனியாக கறியை மட்டும் எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம அந்த கறியை மட்டும் தனியாக எடுத்துட்டோம். நம்ம ஏற்கனவே இதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அதனால் 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா. நம்ம பீஃப் எடுத்துருக்கிறதுனால மட்டன் மசாலா போட்டும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தந்தூரி மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். நம்ம ஏற்கனவே கறி வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் அதுக்கு தேவையான அளவு மட்டும் இந்த மசாலாக்கும் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமனுடைய ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துப்போம். ஒரு முட்டையுடைய வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். சூடாக இருக்கிறதுனால ஒரு ஆப்பையை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு 1/2 மணி நேரம் இந்த மசாலாவோடு அப்படி நல்லா ஊறட்டு. இப்போ 1/2 மணி நேரம் மசாலாவில் நல்லா ஊறிட்டு அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கறியை இப்போ இதில் சேர்த்துருவோம். இப்போ கடாயோடைய அகலத்தை பொறுத்து தேவைக்கு போட்டுக்கிடுங்க. இப்போ போட்டோம். இது கொஞ்சம் வேகட்டு. அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுப்போம். நெருக்கி போடாமல் கொஞ்சம் கேப் விட்டு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கும், நம்ம பரட்டி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். சிக்கன் 65ஓட பீஃப் 65 ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மீதி இருக்கிறதையும் பொரிச்சிருவோம். இப்போ மீதி இருக்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதையும் 2 சைடு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வந்துட்டு பக்கம் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்ச கறி தான், நல்லா ரொம்ப போட்டு வேக வைக்கணுன்ட்டு இல்லை. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை லேசாக கீறி இப்படி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுப்போம். கருவேப்பிலையும் நல்லா பொரித்து அந்த கறியிலேயே சேர்த்துப்போம். இப்போ நம்மளுடைய பீஃப் 65 ரெடி ஆகிட்டு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு ட்ரிப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் பீஃப் ரெசிபி நிறைய போட்டுருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.